நம்ம இப்போ மோமோஸ் தான் பண்ண போகிறோம். மோமோஸ்க்கு நான் வந்து மைதா மாவை சின்ன சின்னதாக உருட்டி வச்சுருக்கேன். ஓகே, மோமோஸோட நெக்ஸ்ட் லெவல் நம்ம இந்த சட்னி தக்காளி பூண்டு பட்டை மிளகாய் போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே வெஜிடபிள் ஸ்டஃபிங் கேரட், கேப்சிகன், க்ரீன் பீன்ஸ், வெங்காயம் போட்டு ஸ்டஃபிங் வச்சிடலாம். ஏன்னா நான் கேபேஜ் சாப்பிட மாட்டேன். ஸோ அதுபோல் நான் வந்து க்ரீன் பீஸ் ஆட் பண்ணி பெப்பர், ஜிஞ்சர் கார்லிக், உப்பு சேர்த்து நல்லா சாட்டே பண்ணிடலாம். இப்போ மோமோஸ் ஷேப் வந்து பாப்பா ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கு. ஓகே, குட் கேர்ள். நம்ம சட்னி பண்ணிட்டு பாப்பாவே எல்லாம் முடிச்சிருச்சு. நம்ம இதை ஸ்ட்ரீம் பண்ணிவிட்டு சாப்பிட வேண்டியதான். கொஞ்சம் பட்டர், பூண்டு ஆட் பண்ணிவிட்டு நம்ம தோலை நீக்கிட்டு ஃபுல்லாக எல்லாம் அரைச்சிடலாம். வேக வச்சதை இதுமாரி சட்னி நல்லா அரைச்சிட்டேன். உப்பு, ஜீனி, கொஞ்சோண்டு ஹர்ப்ஸ் போட்டுருங்க, வேணும்னா போட்டுக்கலாம், சூப்பராக இருக்கும். இது நல்லா கொதிக்கிட்டோம். இங்கே ஒரு பக்கம் மோமோஸ் வந்துட்டுருக்கு. இதான் சிம்பிள் மோமோஸ். ஃபைனலாக நம்ம மோமோஸ் ரெடி. மோஸ்ட்லி பாப்பா தான் எல்லாம் பண்ணிச்சு. நான் சட்னி மட்டும் பண்ணி மாவு பசங்க சூப்பராக இருப்பாருங்க நம்ம மோமோ.